CS 8392, Unit 1, Topic 19, Variables. Variables are containers for storing data value. In Java, there are different types of variables, for example, string, int, float, char, boolean, etc. So string, it is used to store the text such as hello. So அதை வந்து நம்ம double quotes குள்ள கொடுக்கணும். String values are surrounded by double quotes. Int, it stores the whole numbers, integers, without decimals such as 123 இருந்து -123 அந்த மாதிரி numbers எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. Float, it stores the floating point numbers with decimals. Char, it stores single characters such as A or B. So single quotes la இதை கொடுக்கணும். Boolean, it stores values with two states whether it is true or false. Declaring or creating variables. To create a variable, you must specify the type and assign it to a value. ஸோ டைப் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். வேரியபிளுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து யூசர் வைக்கிற நேம் தான். அது என்ன நேம் வேணாலும் இருக்கலாம். இஸ் ஈக்குவல் டு வேல்யூ, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை கொடுக்கணும். ஸோ வென் டைப் இஸ் ஒன் ஆஃப் ஜாவா டைப்ஸ் சச் எஸ் இன்ட், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி, அண்ட் வேரியபிள் இஸ் த நேம் ஆஃப் த வேரியபிள் சச் எஸ் எக்ஸ் அல்லது நேம் அல்லனா பி, ஏபிசி எதுவாக வேணால் இருக்கலாம். வேரியபிள் நேம் அது யூசர் வைக்கிற நேம். Equal sign is used to assign values to the variable. Example பார்த்தீங்கன்னா, create a variable called name. ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். அதோட வேல்யூ வந்து ஜான். அப்போது அது நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான். ஸோ system.out.println நேம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஜான் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து இன்ட் வேல்யூ 15 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட வேரியபிள் நேம் வந்து mynum. அப்போ int mynum is equal to 15 system.out.println mynum அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். You can also declare a variable without assigning the value and assign the value later. ஸோ கண்டிப்பாக ஈக்குவல் டு வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. வேல்யூவை அசைன் பண்ணாமல் அதுக்கப்புறமா கூட நம்ம வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் mynum அப்படிங்கிறது வேரியபிள். அடுத்த லைனில் அந்த mynumக்கு நம்ம வேல்யூவை டிக்ளேர் பண்ணலாம். mynum is equal to 15. ஸோ system.out.println mynumனு கொடுத்தோன்னா 15ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். Note that if you assign a new value to an existing variable, it will overwrite the previous value. இப்போ நம்ம வந்து mynumக்கு 15ங்கிற வேல்யூவை கொடுத்தோம். இப்போ நான் 20 கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு int mynum is equal to 15. நெக்ஸ்ட்டு mynum is equal to 20 கொடுத்தனா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும்? 20 அப்படிங்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பழைய வேல்யூ கூட புது வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிரும். Final variables. However, you can add the final keyword if you don't want others to overwrite existing values. ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூவை வந்து ஓவர்ரைட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு 15 அப்படியே தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் நம்ம திருப்பியும் mynum is equal to 20 அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து எரர் ஆகும். இட் வில் ஜென்ரேட் அன் எரர். இட் cannot assign a value to the final variable. ஸோ நம்ம ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தோன்னா அந்த வேரியபிள் நேமை அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் வேறு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்பிளே வேரியபிள்ஸ். println இந்த மெத்தட் தான் நம்ம வந்து வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். டு கம்பைன் போத் டெக்ஸ்ட் வேரியபிள் யூஸ் த ப்ளஸ் கேரக்டர். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் நேம் ஜான்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து system.out.printlnல ஹலோ அப்படிங்கிற வேர்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு கூட இன்னொரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளஸ் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் நேம். அப்போ நேமில் இருக்கிற வேல்யூ என்ன? ஜான். அப்போ ஆன்சர் என்னென்னு பிரிண்ட் ஆகும்? ஹலோ ஜான் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். You can also use the plus character to add a variable to another variable. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் நேம் ஜான், ஸ்ட்ரிங்கில் செகண்ட் லாஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரிங் ஃபுல் நேம் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்னொரு வேரியபிள் ஃபுல் நேம்னு இருக்குது, அதில் ஒரு ப்ராசஸ் பண்ணுற வேரியபிள் ஒரு ஆன்சர் வந்து அந்த ஃபுல் நேமில் போய் ஸ்டோர் ஆக போகுது. இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம். அப்போ ஃபஸ்ட் நேமில் இருக்கிற வேர்டு என்ன? ஜான். லாஸ்ட் நேமில் இருக்கிறது டோ. இப்போ ஜான் டோ அப்படிங்கிற வேல்யூ இப்போ ஃபுல் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஃபுல் நேம் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா system.out.println ஃபுல் நேம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஜான் டோ.
For numeric values, the plus character works as a mathematical operator. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு ப்ளஸ் கேரக்டர் வந்து கன்கார்டினேஷன் மாதிரி ரெண்டு கேரக்டரை ரெண்டு வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸை சேர்க்கிற மாதிரி இருக்கும். பட் அதே இது இன்டீஜரில் அது எப்படி இருக்கும்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக அடிஷன் ஆப்ரேஷனாக அது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 இது ரெண்டுமே இன்டீஜர். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா 5 ப்ளஸ் 6 அந்த ரெண்டும் ஆட் ஆகி ஆன்சர் வந்து 11 அப்படின்னு print ஆகும். Declare many variables. To declare more than one variable of the same type, use a comma separated list. ஸோ ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூ இருக்குது, மூணுமே வந்து இன்டீஜர் அப்படின்னா இன்ட் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் நேமை வச்சுட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 கமா ஜெட் இஸ் ஈக்குவல் டு 50. நெக்ஸ்ட் இந்த மூணையும் ஆட் பண்ணணும்னா println கொடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இப்போ மூணோட வேல்யூவை ஆன்சர் ஆகி நம்மளுக்கு அந்த ஆன்சர் மட்டும் print ஆகும். Java identifiers. All Java variables must be identified with unique names. These unique names are called identifier. Identifiers can be short names like x and y or more descriptive names age, sum, total volume இந்த மாதிரி எந்த நேமாக வேணால் இருக்கலாம். ஸோ இது நம்ம யூசரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. எக்ஸாம்பிள் int minutes per hour is equal to 60. ஸோ இது வந்து ஒரு நான் எழுதுகிற ப்ரோக்ராமை கூட நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணேன்னா உங்களால் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இன்ட் எம் இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்தேன்னா எம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ மினிட்ஸ் பெர் ஹவர்னா 1 ஹவருக்கு 60 minutes. ஸோ அதை தான் நம்ம அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளாக் பேஸ் பண்ணிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The general rules for constructing names for variables, unique identifiers create பண்ணுறதுக்கான general rules. Names can contain letters, digits, underscores and dollar signs. Names must begin with a letter. Name should start with a lowercase letter and it cannot contain white space. Names can also begin with dollar and underscore. Names are case sensitive. Reserved words like Java keywords such as int or boolean cannot be used as names. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.